அதை புரிந்து கொண்டது போல அவளது கையை ஆதரவாக பிடித்த ஹரிஷ் கார்த்திக்கை அலட்சியமாக நிமிர்ந்து பார்த்தான். ஏண்டா டேய், நீ என்ன எவ்வளோ பெரிய முட்டாளா நினைச்சிருந்தா ஒரு உதவியை கூட இவ்வளோ திமிரா கேட்ப? ஆமா, நீ என்னை பார்த்துக்கிட்ட? என்னை பார்த்துக்கிட்டது என் ஒய்ஃபும் அவளோட ஃபேமிலியும். அவங்களுக்கு நான் என்ன செய்யணுமோ அதை விட அதிகமாகவே செஞ்சுருக்கேன், இனிமேலும் செய்வேன். நான் உயிருக்கு உயிராக லவ் பண்ணுற என் பொண்டாட்டியே இதுவரைக்கும் அதிகாரமாக என்கிட்ட எதையுமே கேட்டதில்லை. எனக்காக ஒரு துரும்ப கூட கிள்ளி போடாத நாய் நீ. இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்துல பங்குக்கு வரியாடா? ஒழுங்கு மரியாதையை இங்கே போடுற சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஓடி போயிடு, அப்புறம் சொந்தக்காரன் கூட பார்க்க மாட்டேன். ஹரிஷ் ஒற்றை விரலை நீட்டி எச்சரிக்க. ஹரிஷ், நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை என்றபடி முன்னால் வந்தார் அனுராதா பாட்டி. அதான் நான் பார்த்தேன், என்னடா ரொம்ப நேரமா வால் மட்டும் ஆடிக்கிட்டு இருக்கு, இன்னும் தலையை காணோமேன்னு யோசிச்சேன். கரெக்டா வந்துட்டீங்க. அப்படி நான் என்ன சரியில்லாம பேசிட்டேன்னு சொல்லுங்க பாட்டி. ஹரிஷ் கேட்க, கார்த்திக் சொல்றதுல என்ன தப்பு? இவ்வளோ நாளா ஒன்றை மட்டும் இல்லை, உன் ஒய்ஃப் அப்புறம் அவளோட குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டது நாங்க தாங்கிற நன்றியை மறந்துட்டு பேசாத என்று அவர் கூறினார். அதை கேட்டு சந்தனா கண்கள் விரிய அவரை பார்த்தாள். இன்னும் ஹரிஷை பற்றிய உண்மை தெரிய வந்த அதிர்ச்சியில் இருந்து அவள் முழுசாக மீளவில்லை என்பதால் அனுராதாவின் பேச்சுக்கு அவளால் பதில் சொல்ல முடியவில்லை. ஆனால் அனுராதா சொன்னதை கேட்டு சப்தமாக சிரித்த ஹரிஷ், நான் எதையுமே மறக்கல பாட்டி. சந்தனாவுக்காக நீங்க செஞ்ச எல்லாத்தையும் நான் வரிசையா சொல்லவா? சந்தனா உங்க மகனோட பொண்ணா இருந்தாலும் பினான்சியல் ரீதியா அவங்க மற்றவங்களை விட டவுனா இருந்ததுனால நீங்க எப்பவுமே சந்தனாவையோ அவளோட அம்மாவையோ ஒரு பொருட்டாவே மதிச்சதில்லை. இதுக்கும் அவளோட அப்பா உங்க கம்பெனிக்காக தான் பொண்டாட்டி பொண்ணை எல்லாத்தையும் விட்டுட்டு தனியா வெளிநாட்டுல உழைச்சிக்கிட்டு இருந்தாரு, இப்பவும் இருக்காரு. அதெல்லாம் கூட கண்டுக்காம சந்தனா தன்னோட சொந்த காலில் படிப்படியா மேல வந்து ஒரு பிசினஸை உருவாக்கி நடத்திட்டு வந்தா. அதுல எதிர்பாராம ஒரு நஷ்டம் வந்தப்ப கூட நீங்க யாரும் ஹெல்ப் பண்ண தயாரா இல்லை. சந்தனாவோட அப்பா, அதாவது உங்க மகன், ஏதோ ஒரு ஃப்ராடை நம்பி உங்க மொத்த பணத்தையும் போடலான்னு சொன்னப்போ நான் அதை வேண்டான்னு சொல்லி எவ்வளவோ தடுத்து பார்த்தேன். ஆனாலும் உங்க பேராசையால அதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த ஃப்ராடு மொத்த பணத்தையும் தூக்கிட்டு ஓடினதும் அந்த பழி மொத்தத்தையும் சந்தனா குடும்பத்து மேல சுமத்துனீங்க. அப்ப கூட என் ஒய்ஃபுக்காக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைச்சேன். வெளிநாட்டில் இருந்த என் ஃப்ரெண்டு ராகவை இங்கே வர வச்சு உங்கள் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண வச்சேன். அதுக்கப்புறமாவது நேர்மையாக கம்பெனி நடத்தி முன்னுக்கு வரலான்னு நினச்சிங்களா? இந்த முட்டாள் கார்த்திக் பேச்சை கேட்டு தப்பான முடிவுகள் எடுத்து திரும்ப திரும்ப கம்பெனியை நஷ்டமாக்குனீங்க. அதுவும் இல்லாமல் வேற ஒரு குழப்பத்தில் இருந்த சந்தனாவை ஏமாற்றி என் ஃப்ரெண்டு மூலமாக அவளுக்காக நான் வாங்கி கொடுத்துருந்த ஷேர்ஸையும் எழுதி வாங்கினீங்க. சரி, அப்போ கூட உங்களை போய் தொலைறாங்கன்னு தான் விட்டேன். அதையும் சரியா நடத்தாம திரும்பவும் பணத்துக்காக சந்தனா கிட்டதான் வந்து நின்னீங்க. அப்பவும் அவ மனசு கேட்காம பேருக்குன்னு சில கண்டிஷன்களை போட்டு அவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணத்தை உங்களுக்கு தூக்கி கொடுத்தா. இதுக்கு மேல உங்களுக்கு நன்றி கடன் தீர்க்கிறதுக்கு நாங்க என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க மிஸ்ஸஸ் அனுராதா மேடம்? ஹரிஷ் அவர்களுக்கு மூச்சு விடக்கூட அவகாசம் கொடுக்காமல் வரிசையாக கேள்விகளை வீச அனுராதாவின் முகம் சுருங்கியது. அவனுடைய ஒரு கேள்விக்கு கூட அவரால் பதில் சொல்ல முடியவில்லை. நீ ரொம்ப அதிகமா பேசுற, பணத்திமிரில் ஆடாத, அப்புறம் இது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. அனுராதா ஆவேசத்துடன் பேச அதை கேட்ட சந்தனாவின் முகம் கோபத்தில் சிவந்தது. பாட்டி, என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவள் பொறுமை இழந்து கத்த. பின்ன உன் புருஷன் பேசுறது எல்லாத்தையும் வாயை மூடிட்டு கேட்டுட்டு இருக்கணும்னு சொல்றியா? இங்க பாரு சந்தனா, நீ இன்னும் ஏஜே குடும்பத்தில் ஒரு ஆளா இருக்கணும்னா கார்த்திக் சொன்ன மாதிரி உன் புருஷனை நடந்துக்க சொல்லு. அப்படி மட்டும் இல்லைனா நிச்சயமா நான் உன்னை எங்க குடும்பத்தில் சேர்த்துக்க மாட்டேன். அனுராதா உணர்ச்சி வசப்பட்டதில் என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் உளர இந்த முறை சந்தனாவே சிரித்து விட்டாள். பாட்டி, நீங்க புரிஞ்சுதான் பேசுறீங்களா? யாருக்கு வேணும் உங்க ஃபேமிலி மெம்பருங்கிற அடையாளம்? என்னோட ஹஸ்பண்ட் எதுவுமே இல்லாம வெறும் ஹரிஷா இருந்தப்பவே அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொன்னதுக்காக என் சொந்த அப்பா அம்மாவையே தூக்கி போட்டுட்டு அவன் பின்னாடி போனவன் நானு. இப்போ எனக்காக அவன் ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி வச்சிருக்கான். அப்படிப்பட்டவனை உங்க வெத்து ஃபேமிலி பெருமைக்காக விட்டு கொடுப்பேன்னு நினைச்சிங்களா? எஸ், நானும் சம்டைம்ஸ் அவனை புரிஞ்சுக்காம தப்பு பண்ணியிருக்கேன் தான். ஆனால் அதெல்லாம் ஹரிஷ் எனக்கு தெரியாமல் ஏதோ பண்ணுறாங்கிற குழப்பத்தில் தான். அப்போ கூட கடைசியில் நான் அவன் பக்கம் தான் சாஞ்சிருக்கேன். அவனும் என்னை புரிஞ்சு ஏற்றுக்கிட்டான். இப்போ என்னோட கேள்விகள் எல்லாத்துக்கும் விடை கிடச்சிருச்சு. இதுக்கு மேலேயும் உங்களோட பொய்களுக்கும் பாச டிராமாவுக்கும் மயங்கிற சந்தனா கிடையாதுன்னா அதுக்கு வேற ஆளை பாருங்க என்றவள், நீ வா ஹரி போலாம், இவங்க கிட்டலாம் பேசினா நமக்கு தான் டென்ஷன் ஆகும் என அவனுடைய கையை பிடித்து இழுத்து கொண்டு அங்கிருந்து விலகிச் சென்றாள். தான் உட்கார்ந்த இடத்திலிருந்து அசையாமல் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த திலகா நல்லவேளை தான் எதுவும் வாயை விடவில்லை என்று நினைத்து கொண்டாள். ஹரிஷ் இவ்வளவு பெரிய பணக்காரன் என்று தெரியாமல்
தான் இவ்வளவு நாட்களாக அவனை அவமானப்படுத்தி வந்ததை நினைத்தவளுக்கு கொஞ்சம் பயமாகத்தான் இருந்தது. அதனால் இந்த அதிர்வலைகள் எல்லாம் ஓயும் வரை கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம் என்று முடிவு செய்தாள். எப்படி இருந்தாலும் தன்னுடைய மருமகன் பணக்காரன் என்பதை நினைத்து அவளால் பெருமை தாங்க முடியவில்லை. அதே நேரத்தில் ஹரிஷிடம் பவர்பில் வாங்கலாம் என்று வந்திருந்தவர்கள் நடந்த கலவரத்தில் அதை கேட்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றார்கள். ஒரு வழியாக பல்வேறு உணர்ச்சிகளுடன் அன்றைய பார்ட்டி முடிவுக்கு வர ஹரிஷ் தன்னுடைய அடுத்த கட்ட பெரிய திட்டத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கலாம் என்று தயாரானான். அதற்காக ஸ்ரீதருக்கு போன் செய்தவன், நாளை காலையில நாம் அங்க போலாம், ரெடியாரு என்று உத்தரவிட்டான். இவ்வளவு நாள் என்னதான் சமாதானம் சொன்னாலும் தான் அன்றைக்கு நடந்த நிகழ்வுகளின் தாக்கத்தோடு ஹரிஷின் அளவில்லாத அன்பும் சேர்ந்து கொள்ள களைப்பில் சந்தனா உறங்கிவிட்டாள். அவளுடைய தூக்கத்தை கலைக்காமல் பெட்டில் இருந்து எழுந்த ஹரிஷ் பால்கனி கதவை சத்தமில்லாமல் திறந்து கொண்டு வெளியில் வந்து நின்றான். பார்ட்டி முடிந்து வீட்டிற்கு வந்தவுடன் ஸ்ரீதரை அழைத்து பேசிய விஷயம் நினைவுக்கு வர, சாரி சந்தனா, நான் இன்னும் உன்கிட்ட முழு உண்மையையும் சொல்லலை. இந்த டைம் நான் சொல்லாததுக்கு காரணம் உன்னோட பாதுகாப்புக்காக தான். ஏன்னா நான் அடுத்து எடுத்து வைக்க போகிற ஸ்டெப் ரொம்பவே ஆபத்தானது. அதை பற்றி உன்கிட்ட சொல்லி உன்னையும் இந்த ரிஸ்கில் இழுத்து விட விரும்பலை. சப்போஸ் என்னைக்காவது உனக்கு உண்மை தெரிய வந்துச்சுன்னா அன்னைக்கும் நீ இதே மாதிரி என்னை புரிஞ்சுக்குவேன்னு நம்புகிறேன். மனதிற்குள் பேசிக்கொண்ட ஹரிஷ் தூரத்தில் தெரிந்த வானத்தை விரித்தான். அவனுடைய எல்லையற்ற கனவைப் போல அந்த வானமும் விரிந்து கொண்டே போவது போல தோன்றியது. இது வரைக்கும் நான் பண்ண விஷயங்கள் எனக்காக, ஆனால் இனி நான் பண்ண போகிறது அப்படி இல்லை. இது நிச்சயமாக என் ஒருத்தனால் செய்யக்கூடிய விஷயம் கிடையாது. என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஆளுங்களை என் பின்னாடி சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி நான் இப்போ இருக்கிறத விட ஒரு ஸ்ட்ராங்கான படையை உருவாக்கணும். மனதிற்குள் உறுதி எடுத்து கொண்டவன் காலையில் தயாராக இருக்க சொல்லி புனித்திற்கும் மெசேஜ் அனுப்பிவிட்டு உள்ளே வந்து படுத்தான். மறுநாள் காலையில் சந்தனாவிடம் பிஸ்னஸ் விஷயமாக வெளியூர் போவதாக சொல்லிவிட்டு கிளம்பிய ஹரிஷ் புனித்தையும் பிக்கப் செய்து கொண்டு நேராக ஸ்ரீதர் சொன்ன இடத்திற்கு சென்றான். அங்கே ஸ்ரீதரும் அவனுடைய ஆட்களும் தயாராக இருக்க அந்த கார்கள் வரிசையாக கிளம்பியது. அவை கடைசியாக தமிழ்நாடு கர்நாடகா பார்டரில் இருந்த அந்த ஊரில் வந்து நிற்க தன்னுடைய காரில் இருந்து இறங்கி ஓடி வந்த ஸ்ரீதர், இதான் சார் நரேந்திரனோட ஊரு என்றான். அங்கு ஸ்ரீதர் மற்றும் அவனுடைய ஆட்களுக்கு நிறைய மரியாதை இருந்ததுடன் அவர்களுடன் வந்த ஹரிஷையும் புனித்தையும் கூட அவர்கள் மரியாதையுடன் நடத்தினர். இந்த ஊர் மொத்தத்தையும் தான் நரேந்திரனுடைய குடும்பம் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்துச்சு. இவங்களை அடிமைப்படுத்தி நிறைய நிழலான காரியங்களையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு மும்பையில் இருக்கிற அந்த செடியன் குடும்பமும் உடந்த ஸ்ரீதர் விளக்க ஹரிஷ் அமைதியாக கேட்டுக்கொண்டான். இதையெல்லாம் பார்த்த புனித்திற்கு தான் கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல இருந்தது. அபிஷியலாக பார்த்தால் இதுதான் அவனுடைய முதல் நாள் வேலை. ஹரிஷுக்கு இங்கு கிடைக்கும் மரியாதையை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி பயம் வந்தது. அப்போதுதான் ஞாபகம் வந்தது போல புனித்தை பார்த்த ஹரிஷ், ஸ்ரீதர், இவனோட பேர் புனித், இவனோட அப்பா சிவபாலன், ரொம்ப ஃபேமஸான ஆள், அநேகமாக நீ கூட கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு மும்பைக்கு வந்தப்போ இருந்த அவசரத்தில் உங்கள் 2 பேருக்கும் இடையில சரியாக இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்காமல் விட்டுட்டேன். அடுத்த 3 வருஷத்துக்கு சார் தான் எனக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்க போகிறாரு என ஹரிஷ் சிரித்து கொண்டே சொல்ல ஸ்ரீதர் அவனை பார்த்து நட்புடன் சிரித்தான். வேறு வழியில்லாமல் புனித்தும் சிரித்து வைக்க, அப்புறம் ஸ்ரீதர், அந்த 5 பசங்களையும் பாதுகாப்பாக வச்சுருக்கீங்களா
நான் முக்கியமாக இங்கே வந்ததே அதுக்காக தான் என ஹரீஷ் கேட்க, ஆமாம் சார், நரேந்திரனோட ஃபேக்ட்ரியிலேயே ஒரு அண்டர் கிரவுண்ட் ரூம் இருந்துச்சு, அங்கே தான் பாதுகாப்பாக அடைச்சி வச்சிருக்கோம். பவ்யமாக சொன்ன ஸ்ரீதர் ஹரீஷை அங்கு அழைத்துச் சென்றான். அண்டர் கிரவுண்டில் ரகசியமாக இருந்த அந்த அறைக்கு பக்கத்தில் செல்லும் போதே ஹரீஷ் ஒரு பவர்ஃபுல்லான அதிர்வை உணர்ந்தான். ஆனால் அந்த அறையின் கதவை திறந்த பிறகு உள்ளே இருந்த 5 பேரும் பல நாள் சாப்பிடாதது போல பலவீனமாக இருந்ததை பார்த்து ஹரீஷ் அதிர்ச்சி அடைந்தான். அவர்களுடைய கால்கள் உறுதியான சங்கிலியால் கட்டி வைக்கப்பட்டிருக்க, அவர்களுடைய சக்தியை கட்டுப்படுத்துவதற்காக ஸ்ரீதர் கொடுத்த மருந்து மாத்திரைகளால் அவர்களது உடல் ஒளியிழந்து காணப்பட்டது. அதில் 3 ஆண்கள் 2 பெண்கள் இருக்க, அவர்கள் 5 பேரும் பிடிபட்டதிலிருந்து 2 வேளைதான் உணவு, அதுவும் ரொம்பவே குறைவாகத்தான் கொடுக்கப்பட்டது என்பது ஹரீஷுக்கு தெரியாது. அப்படி கொடுத்த உணவையும் அவர்கள் சரியாக சாப்பிடவில்லை. அது மட்டுமின்றி அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள ஆற்றலை பயன்படுத்த முடியாததால் இன்னும் கடுமையாக எடை இழந்து மெலிந்து காணப்பட்டனர். நீங்க ரொம்பவே கொடூரமானவங்க, ஹரி ஸ்ரீதரை பார்த்து ஒரு பெரும் மூச்சுடன் கூற, ஸ்ரீதர் ஆச்சரியத்துடன் அவனை நிமிர்ந்து பார்த்தான். என்ன, நாங்க கொடூரமானவங்களா? அந்த ஹோட்டல் ரூம்ல நரேந்திரனை நீங்க எப்படி அடிச்சு ரோட்ல தூக்கி போட்டீங்கன்றது உங்களுக்கு மறந்து போச்சு போல என நினைத்து கொண்டவன், உன் பேர் அவளுடைய கண்களில் சொன்னதை செய்யும் உறுதி தெரிந்தது. ஹரீஷ் அவர்களுடைய வார்த்தைகளை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. அவர்களின் மனம் அமைதியாகும் வரை திட்ட அனுமதித்தான். இது போன்ற அவமானங்கள் அவனுக்கு ஒன்றும் புதிதல்ல. அதோடு இன்றைக்கு அவன் ஒரு முக்கியமான விஷயமாக அவர்களை பார்க்க வந்திருக்கிறான். அவர்கள் அவனுடைய வழிக்கு வரும் வரை அவர்கள் தங்களுடைய கோபத்தை எவ்வளவு மோசமாக வெளிப்படுத்தினாலும் ஹரீஷ் பொறுத்து கொள்வான். இப்போது வீரியத்தை விட காரியமே பெரிது என்பதை அவன் நன்றாக உணர்ந்திருந்தான். அந்த 5 பேரும் தங்கள் உடலில் மிச்சமிருந்த பலத்தை எல்லாம் திரட்டி ஹரீஷை திட்டி முடித்து ஓய, இப்போது ஹரீஷுடைய முகம் படிப்படியாக தீவிரமடைந்தது. நரேந்திரன் குடும்பத்தை நான் அழிச்சதுனால நீங்க என் மேல வெறுப்பா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா உங்க எல்லார்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்க மனசாட்சியை தொட்டு பதில் சொல்லுங்க. அந்த குடும்பத்தில் இருந்தவங்க நிஜமாவே ரொம்ப நல்லவங்களா? அவங்க யாருக்குமே எந்த கெட்டதுமே செய்யலையா? ஹரீஷ் கேட்க, ஐவரும் பதில் சொல்ல முடியாமல் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். பிஸ்னஸில் ஜெயிக்கிறதுக்காக எதிரிகளை கருணையே இல்லாமல் கொள்வது, அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கள கடத்தி வச்சுக்கிட்டு மிரட்டுறது, பெண்கள் கிட்ட தப்பாக நடந்துக்கிறதுன்னு உங்கள் வளர்ப்பு அப்பா சித்தப்பான்னு எல்லாருமே என்னென்ன செஞ்சாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நான் எதுவும் செய்யலைனாலும் உங்கள் குடும்பத்துக்கு இருந்த கணக்கில்லாத எதிரிகளில் யாராவது ஒருத்தர் என்னைக்காவது இதை நிச்சயமாக செஞ்சுருப்பாங்க. என்ன, நான் முந்திக்கிட்டேன், அவ்வளவுதான். ஹரீஷ் அவர்களை ஆழமாக பார்த்து கொண்டே சொன்னான். அவன் சொன்னதில் இருந்த உண்மை சுட அவர்களும் அமைதியாக இருந்தனர். நீங்கள் 5 பேரும் நரேந்திரனோட அப்பாவுக்கு ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஆளுங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் எல்லாரும் அந்த வேலையை மனசுக்கு பிடிக்காம விசுவாசத்துக்காக தான் செஞ்சீங்க அப்படிங்கிறதையும் என்னால் புரிஞ்சிக்க முடியும். இப்போ எனக்கு மட்டும் ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா என்னால் அதெல்லாம் சரி பண்ண முடியும். ஹரீஷ் நிதானமாக ஒவ்வொரு வார்த்தைகளாக சொல்ல, அந்த 5 பேரும் வெட்கத்துடன் குனிந்த தலை நிமிராமல் இருந்தனர். ஹரீஷ் சொல்வது போல நரேந்திரன் குடும்பத்திற்கு எதிரிகள் என்று ஏகப்பட்ட பேர் இருந்தார்கள். ஏனென்றால் நரேந்திரனின் குடும்பம் கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாதது. அவர்களால் பல குடும்பங்கள் அழிந்ததுடன் எண்ணற்ற பெண்கள் விதவையாகியுள்ளனர். குழந்தைகளிடம் கூட கருணை காட்டாத கல்நெஞ்சக்காரர்களாக அவர்கள் இருந்தனர். இருந்தாலும் அனாதைகளாக இருந்த தங்களை எடுத்து வளர்த்த பாசத்திற்காக 5 பேரும் தங்களுக்கு பிடிக்காவிட்டாலும் அவர்கள் செய்யும் எல்லாவற்றையும் பொறுமையோடு சகித்து கொண்டனர். ஆனால் மனதளவில் அந்த குடும்பத்துடன் ஒட்டாமல் தான் வாழ்ந்து கொண்டிருந்தனர். ஏன் இப்போ எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கீங்க? நான் சொன்னதெல்லாம் பொய்யா இருந்தா நீங்கள் மறுத்து பேசலாமே என்று அவர்களை பார்த்து கேட்ட ஹரீஷ்,
அந்த ஃபேமிலியில் இருந்த மற்றவங்கள பற்றி நான் எதுவும் சொல்லலை. நீங்கள் 5 பேர் எவ்வளோ பவர்ஃபுல்லானவங்கன்னு எனக்கு தெரியும். அந்த பவரை இவ்வளோ காலமாக நரேந்திரன் குடும்பத்துக்கு சாதகமாக தப்பாக தானே யூஸ் பண்ணிக்கிட்டு வந்தீங்க. ஒரு வகையில் அவங்க செஞ்ச தப்புகள் எல்லாம் உங்களுக்கும் பங்கு இருக்கு என்றான். அதை கேட்டதும் அவர்களுடைய முகங்கள் குற்ற உணர்ச்சியில் சுருங்க, தான் எய்த அம்பு சரியாக போய் குத்தி இருப்பதை ஹரிஷ் புரிந்து கொண்டான். உங்கள் குடும்பத்தில் தப்பு செஞ்ச எல்லாரையும் கொல்ல சொன்னா உங்களை மட்டும் எதுக்காக உயிரோடு விட்டு வச்சிருக்கேன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அவன் அழுத்தமாக கேட்க அவர்கள் 5 பேரும் ஒரே நேரத்தில் நிமிர்ந்து அவனை பார்த்தனர். நீங்க 5 பேரும் எடுப்பான் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அவர்களின் ரியாக்ஷனை பார்த்து தனக்குள் சிரித்து கொண்ட ஹரிஷ் திரும்பி ஸ்ரீதரை பார்த்து, இவங்களுக்கு உடனே நல்ல சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணு, அப்படியே இவங்க உடம்பை செக் பண்ணுறதுக்கு ஒரு டாக்டரையும் வர சொல்லு என்றான். சரிங்க சார் என்ற ஸ்ரீதர் யோசனையுடன் அவனை பார்த்தான். ஹரிஷ் மனதில் என்ன இருக்கிறது என்று புரியாவிட்டாலும் அதை பற்றி எதிர்த்து கேள்வி கேட்கும் தைரியம் அவனுக்கு இல்லை. ஸ்ரீதர் வெளியே போனதும் ஹரிஷ் குனிந்து அவர்கள் கால்களில் இருந்த இரும்பு சங்கிலியை தன்னுடைய நைட் டாகர் கத்தியை பயன்படுத்தி கலற்றி விட ஆரம்பித்தான். அவன் என்ன செய்கிறான் என்று புரியாமல் அந்த 5 திகைத்து போய் பார்த்தனர். உங்களுக்கு என் கூட சேர விருப்பம் இல்லைனா இதுக்கு மேலேயே உங்களை இங்கே வச்சுட்டு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை என்ற ஹரிஷ் குனிந்து அவர்களுடைய காலில் கட்டியிருந்த சங்கிலியை எடுத்துவிட அவன் என்ன செய்கிறான் என்று புரியாமல் 5 பேரும் திகைத்தனர். பின்பு தன் பாக்கெட்டில் இருந்து 5 டேப்லெட்டுகளை எடுத்தவன், இது ரீசார்ஜ் டேப்லெட்ஸ், நானே என் கையால் தயாரிச்சது, இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் உங்களோட ஸ்ட்ரென்த் திரும்ப வந்துடும். அது மட்டும் இல்லாமல் என்னோட ஆளுங்க உங்களுக்கு முன்னாடி கொடுத்த டேப்லெட்ஸோட பவர்ஸையும் அழித்து உங்கள் உடம்பை பழையபடி மாற்றிடும். சொன்னபடி பாரியின் கைகளில் மாத்திரையை திணித்துவிட்டு அங்கிருந்து எழுந்து நடக்க ஆரம்பித்தான். 2 அடிகள் எடுத்து வைத்தவன் நின்று, உங்களுக்கு என் பின்னாடி வர விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல, இதுக்கப்புறமும் உங்களை இந்த சின்ன அண்டர் கிரவுண்ட் ரூமில் அடைச்சி வைக்க எனக்கு விருப்பம் இல்லை. மேலே வந்து உங்களுக்காக ரெடி பண்ணியிருக்கிற சாப்பாட்டை நல்லா சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பில்டிங்கை விட்டு வெளியே போய் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்பை வாழுங்க. பட் ப்ளீஸ் இந்த ஊருக்கு மட்டும் திரும்ப வந்துடாதீங்க, ஏன்னா இங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் உங்கள் மேலே ரொம்ப கொலை வெறியில் இருக்காங்க என்று நிதானமாக சொன்னார். நீங்கள் நிஜமாவே எங்களை இங்கிருந்து போக விடுறீங்களா? சுகுமார் ஆச்சரியத்துடன் கேட்டான். ஹரிஷ் ஆமாம் என்று தலையசைக்க, அப்புறம் இந்த டேப்லெட்ஸில் நீங்கள் விஷம் வச்சிருந்தா இது எப்படி நாங்கள் நம்பி சாப்பிட்றது என தர்மா சந்தேகத்துடன் கேட்டார். அதை கேட்டவுடன் ஹரிஷின் முகத்தில் ஒரு சிரிப்பு தோன்றியது. இவ்வளோ நேரம் யாரோ எங்களை கொன்றுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க என்று கிண்டலாக சொன்னவன், அப்படி உங்களை கொல்லணும்னு நான் நினச்சிருந்தா எப்போவோ அதை செஞ்சுருக்கலாம். இப்படி இவ்வளோ நாள் பாதுகாத்து வச்சிருந்து நான் கஷ்டப்பட்டு ரெடி பண்ண டேப்லெட்டை கொடுத்து தான் கொல்லணும்னு இல்லை. அப்புறம் ஒன் மோர் திங், எனக்கு உங்களை சாகடிக்கணும்னு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. உங்களை மாதிரி ஸ்பெஷல் டேலண்ட்ஸ் இருக்கிறவங்க
என் கூட இருந்தா அது மூலமா நிறைய நல்ல விஷயங்களை செய்ய முடியும்னு நினைச்சேன். ஆனா நீங்க என் பின்னாடி வரதை விட செத்து போறது மேல்னு நினைக்கிறீங்க. அப்படி நீங்க சாகிறதால எனக்கு என்ன யூஸ்? நரேந்திரன் ஃபேமிலியோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாததுனால இனிமே நீங்க தப்பான வழிக்கு போக மாட்டீங்கன்னு நம்புறேன். இந்த டேப்லெட்டை சாப்பிட்டுட்டு சீக்கிரம் கிளம்புங்க. ஃப்யூச்சரில் நீங்கள் எனக்கு தொந்தரவு கொடுக்காத வரைக்கும் நான் உங்களை எதுவும் செய்ய மாட்டேன். நீங்கள் சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை வாழலாம். ஹரீஷ் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இன்றி இதை சொன்னார். அவர்கள் 5 பேரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டதுடன் கண்களால் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். ஹரீஷ் நினைத்தது போலவே அவர்கள் நிச்சயம் மோசமானவர்கள் இல்லை. நரேந்திரனின் அப்பா அவர்களை பல ஆண்டுகளாக வளர்த்து அவர்களுடைய சக்திகளை வளர்ச்சி பெறச் செய்ய நிறைய முயற்சி எடுத்தார். வேண்டிய அளவு பணமும் செலவிட்டார். அந்த நன்றி கடன் அவர்களுக்கு இருந்தது. இன்னொன்று, வெளிப்படையாக உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் அவர்களால் முழு மனதாக ஹரீஷை வெறுக்க முடியவில்லை. அதுவும் அவர்களின் முகங்களை நேராக பார்த்து பேசி அவனுடைய கண்களில் பொய் தெரியவில்லை. நரேந்திரன் குடும்பத்தின் மீது விசுவாசம் மட்டும் இல்லை என்றால் அவர்கள் இப்படி ஒரு மோசமான பாதையில் நிச்சயம் சென்றிருக்க மாட்டார்கள். அவர்களின் ரியாக்ஷனை பார்த்த ஹரீஷுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருந்தது. அவர்களை தன் வழிக்கு கொண்டு வருவதற்கு இன்னும் வாய்ப்பு இருப்பதாக அவன் நினைத்தான். ஹரீஷ் வெளியில் எந்த உணர்ச்சியும் காட்டிக்கொள்ளாமல் சாதாரணமாக இருந்தாலும் உள்ளுக்குள் அவனுக்கும் பீதி இருக்கத்தான் செய்தது. அவர்கள் ரீசார்ஜ் மாத்திரைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு போய்விடுவார்களோ என்று பயந்தான். அது நடந்தால் இவர்களை போன்ற நம்பிக்கைக்குரிய ஆட்கள் கிடைக்க மாட்டார்கள் என்பதோடு அவனுடைய ஹெர்பல் டேப்லெட்ஸையும் இழந்தது போல் ஆகிவிடும். அது கூட அவனுக்கு பிரச்சனை இல்லை. அவன் நினைத்தால் மீண்டும் தயாரித்து விட முடியும். ஆனால் அவன் மனதில் இருக்கும் அந்த பெரிய திட்டத்திற்கு இவர்கள் 5 பேரும் நிச்சயம் தேவை. இதை பற்றியெல்லாம் ஹரீஷ் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே பாரி முதலில் அந்த ரீசார்ஜ் மாத்திரையை சாப்பிட்டான். அதை எடுத்துக்கொண்ட கொஞ்ச நேரத்தில் அவனுடைய பழைய வலிமை திரும்பி வர மற்றவர்களையும் சாப்பிடச் சொல்லி கண்ணசைத்தான். பின்பு நிமிர்ந்து ஹரீஷை பார்த்தவன், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா என்றான். இவ்வளவு நேரம் மரியாதை இல்லாமல் பேசிக் கொண்டிருந்தவன் இப்போது திடீரென ரெஸ்பெக்ட் கொடுப்பதை உணர்ந்த ஹரீஷ் உள்ளுக்குள் சிரித்து கொண்டான். தாராளமா, என்னன்னு சொல்லு என்று ஹரீஷ் கைகளை கட்டிக்கொண்டு அவனை பார்த்தான். எங்களுக்கு ஒரு புது லைஃப் அமைச்சு தரப்போறதா நீங்க சொன்னீங்க. அப்படி உங்களால என்ன செய்ய முடியும்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? பாரி வார்த்தைகளை கவனமாக தேர்ந்தெடுத்து பேசினான். ஒரு நிமிடம் அமைதியாக யோசித்த ஹரீஷ், இதை நான் உங்ககிட்ட சொல்றது சரியா வரும்னு தான் நினைக்கிறேன். அப்பதான் என்னோட நோக்கம் என்னன்னு உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். சொல்லிவிட்டு ஒரு பெரு மூச்சை விட்டவன் மீண்டும் பேசத் தொடங்கினான். ஹெர்பல் மெடிசன் உலகத்தை பத்தி நிச்சயம் உங்களுக்கு தெரியாம இருக்காது. ஏன்னா நீங்களே அது மூலமா சக்தி அடைஞ்சவங்க தான். நான் சரியான ஆட்களை தேர்ந்தெடுத்து சொந்தமா ஒரு புது அமைப்பை உருவாக்க பிளான் பண்ணியிருக்கேன். அது மூலமா இந்த உலகத்துல உண்மையான மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு நம்புறேன் சொன்ன ஹரீஷ் திடீரென சத்தமாக, தீமையை அழிச்சு நன்மையை பரப்புறது மூலமா நீதியை நிலநாட்டுறது தான் என்னோட உண்மையான நோக்கம் என்று உறுதியான குரலில் கூறினான். கடந்த சில நாட்களாகவே அவன் மனதில் தோன்றிக் கொண்டிருக்கும் திட்டம் இதுதான். அந்த 5 பேரும் ஹரீஷின் இந்த உணர்ச்சி மிகு வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்டனர். அவன் இப்படி ஒரு விஷயத்தை சொன்ன பிறகு எப்படி அவர்களால் அசைந்து கொடுக்காமல் இருக்க முடியும்? ஹரீஷின் நோக்கம் பிசினஸின் மூலம் பணம் சம்பாதிப்பதை தாண்டி அடுத்த கட்டத்திற்கு சென்றிருந்தது. அவன் சொந்தமாக ஒரு அமைப்பை உருவாக்க விரும்பினான். ஆனால் அது சாதாரண விஷயம் இல்லை என்பது அவனுக்கு தெரியும். அதற்கு மற்ற குழுக்களுடன் நேருக்கு நேர் போராடும் தைரியம், அத்துடன் எதிரிகளிடம் மாட்டிக்கொள்ளக் கூடாது என்ற கவனம், தப்பித்தவறி மாட்டிக்கொண்டாலும் சொந்த அமைப்பை காட்டிக் கொடுக்காத விசுவாசம் எல்லாம் தேவைப்படும். அதிர்ஷ்டவசமாக ஹரீஷ் தன் அமைப்பிற்காக தேர்ந்தெடுத்த அந்த 5 பேருமே ஏற்கனவே இந்த விஷயங்களுக்கு பழகியவர்கள். அதனால்தான் ஹரீஷ் எப்படியாவது அவர்களை தன் பக்கம் இழுக்க வேண்டும் என்பதில் தீர்மானமாக இருந்தான். உங்களோட நோக்கம் என்னமோ நல்லாதான் இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற மேக்சிமம் அமைப்புகள் ஒன்னோட ஒன்று இணைஞ்சிருக்கு. அவங்க அதுக்கு டாப் 10 ஆர்கனைசேஷன் பேர் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த அமைப்புகள் எல்லாத்துக்குமே பல வருஷங்களா ஆழமான வரலாறு இருக்கு. அவங்க சேர்த்து வச்சிருக்கிற ஆளுங்க எல்லாருமே தேவையான பயிற்சி பெற்ற சக்தி வாய்ந்த போராளிகள். சொல்லிக்கொண்டே வந்த பாரி ஒரு நிமிடம் நிறுத்தி ஹரீஷை கவனமாக பார்த்தான். ஆனால் ஹரீஷின் முகத்தில் எந்தவித மாற்றமும் இல்லாததை கண்டவன், இப்போ நீங்க சொந்தமா ஒரு அமைப்பு உருவாக்கணும்னு சொல்றீங்க. அப்படி பார்த்தா முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.